ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ராவில் ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ஸ்கூல் டேஸ்லேருந்து அல்ஜிப்ரானா உங்களுக்கு ஒரு கஷ்டமான டாப்பிக்காக தெரியலாம். பட் எஸ்எஸ்சி பொறுத்தவரையிலும் ஒரு 3 டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், டைம் சேவிங் டாபிக். எப்படி உங்களுக்கு வந்து ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ப்ராஃபிட் லாஸ்லாம் வந்து டஃப்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, அது வந்து டைம் கன்சியூமிங் டாப்பிக்கோ, அப்படியே அதர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, நம்பர் சிஸ்டம், நம்ம 3 டாப்பிக்குமே டைம் சேவிங் டாபிக். நீங்கள் மட்டும் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் அதை லேர்ன் பண்ணிங்கன்னா அல்ஜிப்ரா மாதிரி ஒரு ஈஸியான டாப்பிக்கே கிடையாது. பட் இதையும் நீங்கள் நார்மலாக தான் டீல் பண்ணுவீங்க, எல்லா டாபிக் மாதிரி இதையும் அப்படி தான் பண்ணுவீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு டைம் கில்லிங் டாபிக் தான். பட் ஒவ்வொன்றிலையும் ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது. ப்ராப்பர் லேர்னிங்கோட அதை ஷார்ட்கட்டோட நீங்கள் அல்ஜிப்ரா அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக அல்ஜிப்ரா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற டாப்பிக்காக எக்ஸாம் ஹாலில் அமையும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபியூ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கொஷின்ஸில் என்னென்னா, ஒவ்வொரு கொஷின்லையும் சின்ன சின்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த டைப் ஆஃப் கொஷினை இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி, இந்த கொஷின் வாங்க. இந்த கொஷினில் என்னென்னா, இஃப் x - a upon x - b under root plus a by x equal to x - b upon x - a under root plus b by x whereas b is not equal to a, then value of x. கொஷின் வந்து எக்ஸை கேட்குறாங்க. சரி, அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும், இதை நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஏ இருக்குது, பி இருக்குது, எக்ஸ் இருக்குது, 3 வேரியபிள். எக்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஏ எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல பின்னு போடுறேன், பி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல ஏன்னு போடுறேன். ஸோ ஏ ரீப்ளேஸ்ட் எஸ் பி, பி ரீப்ளேஸ்ட் எஸ் ஏ. அப்படி போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆகும் x - b upon x - a ப்ளஸ் b by x. ஓகே, இது அப்படியே எந்த பக்கம் வாங்க, x - a upon x - b ப்ளஸ் a by x. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது அங்கே போயிருக்கும், அது இங்கே வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வேரியபிள் வந்து மாற்றுறீங்க, 2 வேரியபிளை மாற்றுறீங்க, யூ வில் ரீட்டைன் த சேம் ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸை வந்து ஒரு ஏவோட இன்டர்ம்ஸாவோ பியோட இன்டர்ம்ஸாவோ இருக்காது. கண்டிப்பாக இது 2 இன்க்ளூட் ஆகிற ஆப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்படி பார்க்கும்போது எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் ஏ ப்ளஸ் பி இருக்காது, எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஏ ப்ளஸ் பி இருக்காது. ஸோ இது கண்டிப்பாக இருக்காது, இது கண்டிப்பாக இருக்காது. இது திஸ் ஆர் திஸ். எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள், அது கண்டிப்பாக நம்பரில் இருக்காது, ஒரு கான்ஸ்டன்ட்டில் இருக்காது. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். இப்போ நான் கொஷின் ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் இப்போ சொல்லி சால்வ் பண்ண போகிறேன். இது ஏன் இந்த கொஷின் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கொஷினை பார்க்கறதுக்கு முன்னாடி, சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கொஷின் சால்வ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லை. காமன் சென்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், இது என்னவாக இருக்கலான்னு. சரி, இப்போ இது நீங்கள் படிக்கும்போது, லேர்ன் பண்ணும்போது, இது வந்து இப்படி லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ட்ரெயின்ட் ஆகிட்டே இருப்பீங்க உங்களை அறியாமலே. ஓகே, பட் இதுக்கு நார்மல் வே தெரியாமலே நான் சொல்கிறது யூஸ் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக பேஸ் தெரிஞ்சிருக்கணும், அதில் ஒரு கமாண்டே இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்கட் தான் நீங்கள் போடும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும். சும்மா வந்து பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட்கட்ஸ் தெரியாமல் இருக்குது வேஸ்ட்டு, ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுட்டு பேஸ் தெரியாமல் இருக்குது வேஸ்ட்டு. நான் சொன்னது வந்து ஷார்ட்கட்ஸு டேரெக்டாக இது ஆன்சராக இருக்க முடியும். நான் இப்போ நார்மல் வே சொல்லிடுறேன். நார்மல் வே என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு அண்டர் ரூட்டில் இருக்குது, இது ஒரு அண்டர் ரூட்டில் இருக்குது. இந்த 2 பக்கமும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. x - a upon x - b அண்டர் ரூட் மைனஸ் இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு வந்துடுறேன், x - b upon x - a under root equal to b by x minus a by x. சரி, இப்போ இந்த போர்ஷன் இப்படி வந்துடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இது ஸ்கொயரில் இருக்குது, இது ஸ்கொயரில் இருக்குது. ஓகே, ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் தனித்தனியாக பாருங்கள். மேலே வந்து x - a அண்டர் ரூட், கீழே வந்து x - b அண்டர் ரூட். இதே மாதிரி இது x - b அண்டர் ரூட், இது x - a அண்டர் ரூட். இது அண்டர் ரூட் x - a போட்டிங்க அப்படின்னா இது ஒரு ரூட் ஆஃப் x - a, இது ரூட் ஆஃப் x - a. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், ரூட் ஆஃப் x - a இன்ட்டு ரூட் ஆஃப் x - a, ரூட் 5 இன்ட்டு ரூட் 5. அந்த மாதிரி இது ரூட் ஆஃப் x - a இன்ட்டு ரூட் ஆஃப் x - a கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா x - a தான் நியூமரேட்டில் வந்துடும். மைனஸ் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ரூட் x - b ரூட் ஆஃப் x - b அப்படி மல்டிபிள் பண்ணால் இது x - b அண்டர் ரூட் கேன்சல் ஆகிடும்.
டினாமினேட்டில் 2 ரூட் பெரிய ரூட் இருக்கும் எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் 2 பேஸஸ் சேம் தான், பி மைனஸ் ஏ அப்பான் எக்ஸ் இப்படி வந்து நிற்கும். இப்போது இது வந்து நியூமரேட்டர் வந்து நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பி ப்ளஸ் பி ஆகும். சரி, ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்பான் இங்கே ஒரு 2 பெரிய ரூட் நான் இப்படி போட்டுக்கிட்டேன், பி மைனஸ் ஏ அப்பான் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே மேலே கேன்சல் ஆகிடும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் வரும், ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் மைனஸ் பி அண்டர் ரூட் எக்ஸ் மைனஸ் ஏ அண்டர் ரூட் இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், 2 பக்கம் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இது மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி எக்ஸ் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா இந்த பக்கம் ஏபி இருக்கும், இந்த பக்கம் வந்து ஏ ப்ளஸ் பி மல்டிபிள் இருக்குது கீழே வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ ப்ளஸ் பி அப்பான் ஏபி அப்பான் ஏ ப்ளஸ் பி. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போது நான் இது வந்து டெரிவ் பண்ணி கொண்டாந்தது. இது நார்மல் சம் மாதிரி எதே ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் சம் மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் இவ்வளோ இத்தனை ஸ்டெப் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்காங்கட்டியும் உங்களுக்கு எப்படியும் 1.5 minutes ஆகும். நான் முன்னாடியே சொன்னது தான், அல்ஜிப்ரா மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது, ஷார்ட்கட்டில் லேர்ன் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நார்மல் வேயில் போடுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் டோன்ட் யூஸ் திஸ் எக்ஸாம் ஹாலில். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40 to 50 கொஷின்ஸ் தான் வந்து உங்களால் அந்த ஃபேவராக பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவசரமாக பண்ண முடியும். ஸோ எண்டு எக்ஸாம் ஹாலில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினில் வந்து 70 கூட தாண்ட மாட்டோம். ஸோ அதனால் ஒவ்வொரு கொஷினுக்கு உண்டான ஷார்ட்கட்டோட லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நான் சொன்ன ஃபஸ்ட்லேயே சொன்ன லாஜிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 13a plus 37 equal to 0, then what is this? A plus 9 whole cube plus 1 upon a plus 9 whole cube. இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம் வந்தாவே இதுவும் சேம் டிகிரி இருக்குது, 3 இது 3, இந்த மாதிரி டைப் ஆஃப் சேம் சம் வந்தாவே மைண்டில் வச்சுக்கேன். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப் அதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x தெரிஞ்சிருந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூப். அப்போது இதே மாதிரி இது என்ன பண்ணால் a plus 9 plus 1/a plus 9 தெரிஞ்சிருக்கணும். a plus 9 plus 1/a plus 9 தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நார்மல் வே. ஸோ a plus 9 plus 1/a plus 9 கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணலாம், a plus 9 எடுங்க, a plus 9 plus 1/a plus 9 எனக்கு இது தேவை. ஓகே, ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் 18a ப்ளஸ் 81 ப்ளஸ் 1, இந்த 1 வந்து இந்த 1 a ப்ளஸ் 9. ஸோ இந்த ஃபார்மெட்டில் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 18a ப்ளஸ் 81 இதை வந்து இதில் நான் மாற்ற போகிறேன், இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 18a ப்ளஸ் 81. இப்போ எனக்கு இது வந்துடுச்சு. இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். 13a தான் இருக்குது, பட் ஐ யூஸ்ட் 18a. அப்போ அதனால் ஒரு 5a குறைச்சிக்கிறேன். ஓகே, 37 தான் இருக்குது, பட் யூஸ்ட் 81. ஸோ அப்போ எவ்வளோ நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன், 44. 44 வந்து நான் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் சென்ஸு 44 வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ திஸ் ப்ளஸ் திஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 37 வந்து திஸ் மைனஸ் திஸ் போட்டிங்கன்னா 37 வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் இங்கே வந்துடுச்சு. குட். இப்போது இந்த ஜஸ்ட் ஈக்குவேஷனே இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, இது என்னது, a + 9 ஹோல் ஸ்கொயர், a + 9 ஹோல் ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 5a. இப்போ இந்த 44 எப்படி எழுதுறாங்கன்னா 45
ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதுகிறேன் ஈக்குவல் டு 0. 44 can be written as minus 44 can be written minus 45 plus 1. இப்போ இந்த போர்ஷன் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ப்ளஸ் ஒன் எங்கேயே வச்சுக்கிறேன். இந்த போர்ஷன் மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளஸ் ஒன் எங்கே இப்போ a ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5 a ப்ளஸ் 9. இதிலே 5 காமன். ஐ டேக் 5 காமன். இங்கே 5 டைம்ஸ் ஆஃப் 5 a ப்ளஸ் 9 வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், a ப்ளஸ் 9ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் a ப்ளஸ் 9. ஸோ எனக்கு என்ன வந்தது, a ப்ளஸ் 9 ஹோல் ஸ்கொயரில் a ப்ளஸ் 9 போயிடுச்சு. ப்ளஸ் 1 அப்பான் a ப்ளஸ் 9. ஓகே, இந்த இடத்துல 5. இப்போ எனக்கு ரிக்வயர்ட் ஃபார்மட் வந்துடுச்சு. எந்த கொஷினாக இருந்தாலும் இந்த ஃபார்மட் வந்துட்டு தான் நீங்கள் போட முடியும். இப்போ இது எக்ஸு, இது 1/x, இது எக்ஸு, இது 1/x. இப்போது 5 இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் நம்பர்ஸ் வந்திருந்தால் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இதில் நீங்கள் பேசிக் கிளாஸில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம் வீடியோஸில். எக்ஸு ப்ளஸ் 1/x வந்ததுன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/xக்கு இந்த நம்பர்ஸ்லாம், ஸோ இந்த கியூப் a கியூப் ப்ளஸ் 1/a கியூப் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு டெம்ப்ளேட் நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க. 1 வந்தால் என்ன வரும், 2 வந்தால் என்ன வரும், 3 வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறது அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அந்த ஃபார்முலா நீங்கள் மகப் பண்ணிங்கனாவே போதும். அப் டு 10 வரையிலும் அல்லது 12 வரையிலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், கியூப் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் கியூப் பண்ணுங்கள். கியூப் பண்ணால் என்ன வரும், a ப்ளஸ் 9 ப்ளஸ் 1/a ப்ளஸ் 9 ஹோல் கியூப். ஃபார்முலா என்னன்னா a plus b whole cube formula a cube plus b cube plus 3ab into a plus b. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, you'll get it. a cube plus 1/a cube plus 3 times of a plus 9 into 1/a plus 9 into a plus 9 plus 1/a plus 9. a cube plus b cube plus 3ab into a plus b. Fine. Equal to 125. 5 cube is 125. போட்டாச்சு. இப்போ இது பாருங்க, இது எக்ஸஸ் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இந்த வேல்யூ 3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வேல்யூ நம்ம 5ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே 5 3 × 5 15. 15 இங்கே எடுத்து வச்சுக்கோங்க, அது அங்கே எடுத்துருப்பாங்க. 125 minus 15 equal to 110. ஸோ ஆன்சர் இஸ் 110. ஓகே, மை ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டெப் வந்தீங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு தான் இதெல்லாம் போடவே கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். 5 வந்தால் எப்படி 110 வந்தது, வெரி சிம்பிள். 5 கியூப் வந்து 125, 3 டைம்ஸ் ஆஃப் 5 எவ்வளோ 15, 125லேருந்து 15 சப்ராக்ட் ஆகிட்டு ஆன்சர் வந்து 110. 4 வந்து என்ன வரும், 4 கியூப் இஸ் 64, 64 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 4 இஸ் 12, 64 மைனஸ் 12 வந்து 52. இது ஞாபகத்தில் இருக்கணும். 3 வந்து என்ன வரும், 3 கியூப் இஸ் 27, 27 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 3 இஸ் 9, 27 மைனஸ் 9 இஸ் 18. இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் அப் டு 12 வரையும் தெரிஞ்சிருக்கும். 7 வந்தால் என்ன வரும், 6 வந்தால் என்ன வரும், 6 கியூப் இஸ் 216, 216 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 6 இஸ் 18, 18 செப்பரேட் பண்ணால் 198 வரும். இந்த மாதிரி 4 வந்தால் என்ன வரும், 5 வந்தால் என்ன வரும், 7 வந்தால் என்ன வரும், அதெல்லாம் டெம்ப்ளேட் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு 10 to 15 செகண்ட் சேவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் எதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். அதெல்லாம் பக்காவாக அந்த இடத்துல யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் போடவே கூடாது. உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் லிஸ்ட்டு அப்படியே ஞாபகத்தில் நம்பர்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அப் டு 12 வரை ஞாபகம் வச்சுங்க. 12 வந்து என்ன வரும், 12 கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 12. அந்த நம்பர்ஸை அப்படியே ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 110. நெக்ஸ்ட் கொஸ்டின். 5x plus 4x minus 7 equal to 0. Then the value of 8x cube plus 1/8x cube minus 13 equal to what? So mostly நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மிஸ்டேக்னா, இது மட்டும்தான் பார்த்துருவோம். ஓகே, 8x cube plus 1/8x cube. இந்த -13 நான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா நம்ம இந்த கொஸ்டின் இப்படியே பார்த்து பழகிட்டு
-13 இருக்கும்போது அந்த இடத்துல மிஸ்டேக். இப்போ ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதில் ஒரு இந்த -13 இந்த இடத்துல ஒரு அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பஞ்ச் வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ட்ராப் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நாமளே போய் விழுந்துடக்கூடாது. அதுதான் இங்கே உள்ள ட்ராப் வந்து -13 சம்டைம் மிஸ் ஆகிருப்போம். அதை பார்த்துங்க. சரி, இப்போ முதல்ல இது கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் -13 அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது என்ன சொல்கிறாங்க? 8x³ + 1/8x³. இது வேணும் அப்படின்னா முன்னாடி நான் சொன்னது தான் 2x ஓட ஹோல் கியூப். இது 1/2x. ஓகே, ஹோல் கியூப். அப்போ 2x + 1/2x தெரிஞ்சால் தான் இந்த போர்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் -13 செப்பரேட் பண்ணிக்கலாம். 2x + 1/2x எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கேருந்து வாங்க. இதில் 5 காமன். அந்த 5 அங்கே எடுத்துகிட்டு போங்க. அங்கே எடுத்துகிட்டு போனால் 5 இன்ஃபேக்ட் 5ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் 5 டிவைட் பண்ண என்ன வரும்? x + 1/4x + -7/5 = 0. நான் 5ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு 2x + 1/2x தான் வேணும். ஆனால் இங்கே எனக்கு 2x இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? இந்த போர்ஷன் 2x + 1/2x = 14/5. ஜஸ்ட் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ண நம்பர்ஸ் இது. சரியா? இப்போ நான் கியூப் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணால் என்ன வரும்? முன்னாடியே சொன்னது தான். இது கியூபு -3 டைம்ஸ் ஆஃப் திஸ். இது a, இது 1, இது a, இது a, இது 1/a அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? a³ -3 டைம்ஸ் ஆஃப் a. நம்ம 5 வந்தால் எப்படி வந்தோம்? 5³ -3 டைம்ஸ் ஆஃப் 5. 4 வந்தால் என்ன வரும்? 4³ -3 டைம்ஸ் ஆஃப் 4. அந்த மாதிரி இந்த கியூப் -3 டைம்ஸ் ஆஃப் திஸ். அதுதான் ஆன்சர் இந்த போர்ஷனுக்கு. சப்போ நான் முன்னாடியே அந்த டெம்ப்ளேட் வேல்யூவில் பார்த்து வச்சுக்கோங்க. 8x³ + 1/8x³ = very simple 14/5 whole cube -3 times of 14/5. ஸோ அதுதான் இந்த போர்ஷனோட வேல்யூ. ஸோ திரும்ப மறுபடியும் வாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது -13 ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். -13 சப்ராக்ட் பண்ண போகிறோம். பார்த்துக்கங்க. சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுறது தான் ஆன்சர். 14³ / 125 -42/5 -13. ஓகே, ஸோ இப்போ இது டைரெக்டாக சால்வ் பண்ணுறது தான். 14³ என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 14³ வந்து 196. 14 ஸ்கொயர் வந்து 196 × 14. 4 6 are 24, 2 9 4 are 36, 38, 3 1 4 are 4 7. So 784. 196 4 4 7 2744. இதுதான் வந்து 14ஓட கியூப். ஓகே, 2744. ஸோ நம்மளுக்கே தெரியும் எல்சிஎம் வந்து 175 125. இப்போ இது மேலே கீழே 25 மல்டிபிள் பண்ணுங்கள். 42 × 25 -13 × 125 டிவைடட் பை 125. இது சால்வ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ 2744 42 × 25 எவ்வளோ? 1050. ஸோ 1050 தான் வந்து 42 × 25 -13 × 125 என்ன? 1 6 2 5. ஸோ ஒன்றும் இல்லை, 10 டைம்ஸ் ஆஃப் 125 வந்து 1250. அது 3 டைம்ஸ் ஆஃப் 125 வந்து 375. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கனாவே 13 × 125. ஸோ 10 டைம்ஸ் 1250. 3 டைம்ஸ் ஆஃப் 125 வந்து 375. ரெண்டே ஆட் பண்ணால் 5 2 6 1. ஸோ 1625. இது நார்மல் கால்குலேஷன் தான், ஒன்றும் கிடையாது இதில். 125.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1050 5 7 6 2. ஸோ 2675 2744 minus 2675 சப்ராக்ட் பண்ணுறது தான் ஆன்சர். ஸோ 125 இது 9 14 minus 9 இங்கே வந்து எவ்வளோ 13 இருக்கும். 13 minus 7 is 6 69. ஸோ ஆன்சர் கிடச்சிச்சு உங்களுக்கு 69 divided by 125. ஸோ ஆன்சர் இதுதான். பட் ப்ராசஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க 8x ப்ளஸ் இந்த கொஷனில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது -13 ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் தான். சரி, இந்த கால்குலேஷன்லாம் இப்படி இந்தளவுக்கு போடணுமா அப்படின்னா தேவை கிடையாது. கால்குலேஷன் வீடியோ இவ்வளோ போடணுமா அப்படின்னா இதெல்லாம் போடுறதுக்கு டைம் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்த்திங்களா, அந்த பேப்பர் அது கூட உங்களுக்கு எனஃபாக இருக்காது. ஏன்னா ஒரு பேப்பர் கொடுத்து இப்போ வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுவோம். இது நெக்ஸ்ட்னு போடுவோம். பட் எக்ஸாம் ஹாலில் பேப்பரை நீங்கள் ஒழுங்காகவே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓவர்லாப் ஆகிட்டே இருக்கும். நிறைய கொஷின்ஸ் போயிட்டு இருக்க கேப்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கொஷினுடைய இதே வந்து ப்ராப்பராக அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு போடுறது. இதெல்லாம் ஸ்கூல் பையன் பண்ணுற கால்குலேஷன். முடிஞ்ச அளவுக்கு நான் நம்பர்ஸில் கால்குலேஷன் பண்ணுறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு ஒரு சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்குது. அதை வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கால்குலேஷன் போகிற இந்த இடத்துலேருந்து ஆன்சரில் ஜம்ப் பண்ணுற மாதிரி லாஸ்ட் டிஜிட் வச்சு உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் டிஜிட் மெத்தட்ஸ் சில கான்செப்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் வீடியோக்குன்னு ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோவில் பாருங்கள். மற்றபடி இப்போதைக்கு இந்த கொஷின் வந்து இதுதான் ப்ராசஸ். பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாதீங்க. அங்கே எக்ஸாம்களெலாம் போட்டிங்கன்னா நார்மலாக 1.5 minutes to 2 minutes ஆகிடும் இதெல்லாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. ஓகே, ஸோ ஆன்சர் 69/125. இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோஸ் போட போகிறோம். ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் சிம்ப்ளிகேஷன் பார்ட்டில். அப்போ அதில் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட்டாக கொஷின் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. இஃப் x/y minus y/x equal to 5, then the value of x cube on y cube plus y cube upon x cube is what? ஓகே, இது ஒரு நார்மல் கொஷின் தான். பட் இதில் வந்து சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்தாவே என்னென்னா 2 வேரியபிள் இருக்குது. x ஒன்று இருக்குது, y ஒன்று இருக்குது. இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்தாவே ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லாட்டி இன்னொரு ஃபார்மேட்டில் x ஈக்குவல் டு திஸ், y ஈக்குவல் டு திஸ், தென் ஃபைண்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்பாங்க. x ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, y வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஷின் இருக்கும். சரி, இப்போ ரெண்டுக்கும் உள்ள காமன் என்னன்னா ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரையில் மேக்ஸிமம் கொஷின் என்னென்னா ஒன்று இன்னொன்னுடைய ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் இட் இஸ் கிவன், எக்ஸ் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது தலைகளாக போட்டிங்கன்னா தான் ஒய் வேல்யூ வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின் வந்து ரெசிப்ரோக்கல் கொஷினாக தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. x/y அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா y/x கேட்குறது அப்படி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், x/yங்கிற x/y நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு வச்சிங்க அப்படின்னா a/1/a கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் கண்டுபிடிக்கிறது a³ + 1/a³. சரி, இப்போ a³ + 1/a³ வேணும்னா நம்மளுக்கு a + 1/a தெரியணும். இப்போ ஆனால் a - 1/a தான் தெரியும், ஈக்குவல் டு 5. இது அப்படியே இருக்கட்டும். a - 1/a கொடுத்துருக்காங்க. பட் we need to find a³ + 1/a³. ஸோ அதுக்கும் இதுக்குள்ள ரிலேஷன் பார்த்துக்குங்க. அந்த ரிலேஷன் டைரெக்டாக போட ஆரம்பிச்சிருங்க. என்ன அப்படின்னா a + 1/a² minus a - 1/a² ஈக்குவல் டு 4. இது வந்து ஒரு ஃபார்முலா. சரி, எந்த ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பார்க்குற ஃபார்முலா தான். a + b² minus a - b² ஈக்குவல் டு 4 times of ab. அந்த ஃபார்முலா தான் இங்கே. ஏங்கிறது a and bங்கிறது 1/a and a and b. ஸோ அப்படியே டேரெக்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மைண்டில் வச்சுட்டு அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுறது தான். ஸோ எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஒவ்வொரு டைம் இதை டெரிவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த கொஷின் வந்தால் இதில் எடுத்து ஃபிட் பண்ணிங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு இது தெரியும், ஏன்னா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை எடுத்து இங்கே போட்டுங்க. இது வேல்யூ வந்து 5ஆ,
5 ஸ்கொயர்டு எவ்வளோ 25 -25 அங்கே போனால் +25 ஆகும். அப்போது a + 1/a ஹோல் ஸ்கொயர்டு இஸ் 29. a + 1/a ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 29. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா a + 1/a ஈக்குவல் டு √29 அப்படியே வச்சுக்கங்க. ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a³ + 1/a³ என்ன பண்ணலாம்? a³ + 1/a³ ஈக்குவல் டு டெம்ப்ளேட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. this -3 டைம்ஸ் ஆஃப் this. போன கொஷின்லேயே அதுக்கு முந்தின கொஷின்லாம் பார்த்தோம். a³ -3 டைம்ஸ் ஆஃப் தட் நம்பர். இது என்ன நம்பரோ அதை க்யூப் பண்ணிக்க, -3 டைம்ஸ் ஆஃப் திஸ். இது டெம்ப்ளேட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ஒரு நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, இது அப்படியே ப்ராசஸில் டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். √39 ஹோல் க்யூப் பண்ணால் 3 டைம்ஸ் பண்ணணும். √39 × √29 × √29 × √29 3 டைம் √29 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 டைம் மல்டிபிள் பண்ணால் ஒரு ரூட் கேன்சல் ஆகிடும். அந்த ஒரு ரூட் தான் வந்து 29 √29. ஓகே, -3 டைம்ஸ் ஆஃப் √29. இது 29 டைம்ஸ் ஆஃப் √29, 3 டைம்ஸ் திஸ், ரெண்டே செப்பரேட் பண்ணால் 26 டைம்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் திஸ். ஸோ இந்த கொஷினில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 2 வேரியபிள்கார கேஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒன்றை வந்து இன்னொன்றா மாற்றிடுங்க. ஒரே வேரியபிளாக கன்சிடர் பண்ணுங்க. x/yங்கிறது a. ஏன்னா கேட்குறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x/yலே கேட்குறாங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா. ஸோ இது ஃபஸ்ட்டு வரணும். இது ஒரு 10 செகண்ட் கூட ஆகக்கூடாது. 5 செகண்டில் இது பண்ணிவிட்டு இது வேல்யூ ஒரு 10 செகண்ட், அதுக்கப்புறம் ஆன்சர் போட்டிங்கன்னா ஒரு 10 செகண்ட். ஆக மொத்தம் ஒரு 30 செகண்ட் அல்லது 40 செகண்டுக்குள்ளே இந்த கொஷினை முடிச்சிடலாம். சரியா? ஸோ இப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். இது ஞாபகத்தில் வரணும், அதேமாதிரி இதுவும் ஞாபகத்தில் வரணும். இந்த டைப் ஆஃப் கொஷின் க்யூப் வர எல்லா கொஷினுமே இது ஞாபகத்தில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஆன்சர் வந்து 26 ஆஃப் √29. நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. If x equal to cube root of 5 plus 2, then the value of this. சரி, இது ஒரு டிஃப்ரெண்டான சம். டிஃப்ரெண்டான மட்டும் இல்லாமல் அடிக்கடி கேட்குற சம். இந்த மாதிரி ஒரு கொஷினில் எக்ஸ் ஒரு வேரியபிள், இதில் வந்து ஒரு இர்ரேஷனல் பார்ட்டுங்கிறது என்னென்னா கியூப் ரூட் ஆஃப் 5. அதோட வேல்யூ வந்து ஃபைனைட் நம்பர் இருக்காது, அதுக்கு பேர் தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இந்த நம்பர் மாதிரி வர கொஷின் எல்லாமே இது என்ன பண்ணுவாங்க, சம் ஈக்குவேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்தாவே இதை பற்றி பயப்படவே வேண்டாம். இது என்ன வேணாலும் கேட்டு போகிறாங்க. x³ - 6x என்ன வேணாலும் இருக்கட்டும். முதல்ல இதில் இருக்கிற இர்ரேஷனல் பார்ட் மட்டும் ஒரு சைடு வச்சுருங்க, மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த இர்ரேஷனல் பார்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்காக இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து எண்டப் ஆகிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இர்ரேஷனல் பார்ட் எது, இது மட்டும் தான் இர்ரேஷனல் பார்ட். அதை அப்படியே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் வாங்க. நீங்கள் போய் x = திஸ்ன்னு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டைம் ஆகிடும். அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த டைப் ஆஃப் சம் வந்தாவே இது கிஃப்ட் கொஷின். என்ன பண்ணணும், இர்ரேஷனல் பார்ட் மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இதில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் ஃப்ரேமில் வந்து கொண்டாந்துருவீங்க. நான் 2 இங்கே எடுத்துகிட்டு வரேன். x - 2 = cube root of 5. cube root of 5 not square root. ஸோ க்யூப் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் க்யூப் பண்ணுறேன். க்யூப் பண்ணால் என்ன வரும், x - 2 whole cube = 5. ஏன் க்யூப் பண்ண, எனக்கு இர்ரேஷனல் பார்ட்டோடைய அந்த பவர் வந்து ரிமூவ் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரி, பவர் ரிமூவ் ஆச்சு. a - b whole cube ஃபார்முலா. a - b whole cube என்ன, a³ - 3a² b b ப்ளஸ் 3ab² - bq. அந்த ஃபார்முலாவில் உள்ளே போடலாம். சரியா? அந்த ஃபார்முலாவில் பார்க்குற பாருங்க, a³ - 3 × a² is x² × b plus 3 × a × b² is this minus 8a³ is 125 வராது, ஜஸ்ட்டு 5. ஏன்னா நம்ம வந்து இதை தான் க்யூப் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த ஃபார்முலா என்ன, இதில் a - b whole cube ஃபார்முலா
a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதெல்லாம் தெரியாமலாம் இந்த எல்ஜிப்ராவே யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ வாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 into 2 6 x cube minus 6x square plus இது வந்து 4 into 3 12x minus அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க 13 18 plus. சரி, இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் தான் அந்த ஈக்குவேஷன் இருக்கும் பாருங்கள். x cube minus 6x square plus 12x minus 13 is equal to what? இப்போ இந்த போர்ஷனை -13 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு -13 இங்கே வந்துச்சுன்னா 0 வந்திருக்கும். ஸோ இந்த வேல்யூ 13 minus 13 equal to 0. ஸோ ஆன்சர் வந்து ரெக்வயர்டு ஆன்சர் வந்து இதுக்கு 0. ஏன்னா x cube minus 6x square plus 12x minus 13 என்னென்னு கேட்குறேன். அந்த 13 எடுத்துனா 0 ஆகிடும். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரை தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் இது எடுத்தோன்னே இந்த எக்ஸ் வேல்யூ வேரியபிள் எடுத்து இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. இது பண்ணுற ஃபஸ்ட் தப்பு. எந்த கொஷினாக இருந்தாலும் சரி, இது பார்க்க வேண்டாம். எண்டில் ஏதோ ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஏதோ ஒரு விஷயம் கொண்டாடுவீங்க, டெரிவ் பண்ணி கொண்டாடுவீங்க. அதை தூக்கி அங்கே கம்பேர் பண்ணுங்கள், அப்போயே ஆன்சர் வந்துடும் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த இதில் வேரியபிளை வந்து தனியாக பிரித்து வச்சுட்டு அதில் இருக்கிற பவரை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். பை யூஸிங் கியூபா ஸ்கொயர் ரூட்டோ ஸ்கொயர் பண்ணியோ ரிமூவ் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் இதுக்கு என்ன தகுந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ட் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளான கொஷின் தான், பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஷின். If x equal to this, then the value of this. ஓகே, இப்போது இந்த கொஷினை பொறுத்தவரை என்னென்னா 2-3 விஷயம் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். முதல்ல இது அல்ஜிப்ரா கொஷினில் வந்து இந்த மாதிரி வேரியபிள் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பயப்பட வேண்டாம். பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய பெரிய கொஷினை பார்க்கும்போது படிக்கும்போது பெரிய டஃப்பான கொஷினாக பாருங்கள். அப்போ அங்கே போனோன்னா அது பெரிய கொஷினாகவே தெரியாது. இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு ஏதோ வேரியபிள் பார்த்தாவே ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தோணும். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஈஸிங்கிறதோட ஈஸியாக ஆக்கிக்குங்க. நல்ல டஃப்பான கொஷினாகவே பாருங்கள் எப்பயுமே. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அல்ஜிப்ரா ஈஸியான கொஷினாக பார்த்துட்டு அல்ஜிப்ரா ஓகே அப்படின்னா, அங்கே கஷ்டமான கொஷின் வரும்போது உங்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடும். பட் இப்படி நீங்கள் பார்க்கும்போதே டஃப்பாக கொஷின் பார்த்துட்டிங்கன்னா அங்கே எந்த கொஷின் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் தெரியும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சின்ன லாஜிக் பார்த்துக்குங்க. இது ஒரு நம்பர்ஸ், இது ஒரு வேரியபிள், இது அனதர் வேரியபிள் ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது. மேலே கீழே சேம் தான், பட் நடுவில் இருக்கிற சைன் மட்டும் தான் மாறுது. இந்த மாதிரி வர கேஸ் எல்லாத்துக்குமே காம்பவுண்டோ டிவைடண்டோ அப்ளை பண்ணும். ரேஷியோவில் இருந்துச்சுன்னா வாட் இஸ் காம்பவுண்டோ டிவைடண்டோ? காம்பவுண்டோ டிவைடண்டோ என்னென்னா, இப்போ A upon B equal to C upon D. காம்பவுண்டோ டிவைடண்டோ அப்படின்னா இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. இந்த ரெண்டு ரேஷியோவை என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் தூக்கி நியூமரேட்டரில் ஆட் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் A plus B. இங்கே என்ன பண்ணுறனோ அதே தான் அந்த சைடும் பண்ணணும். C plus D. டினாமினேட்டர் தூக்கி நியூமரேட்டரில் ஆட் பண்ணியாச்சு. அதேமாதிரி நியூமரேட்டரை டினாமினேட்டர்லேருந்து இதுக்கு பேர் காம்பனண்டோ. நியூமரேட்டரில் மட்டும் பண்ணுறது பேர் காம்பனண்டோ. டினாமினேட்டரில் வந்து நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணுறேன். A minus B. இது வந்து C minus D. இது டிவைடண்டோ. ஸோ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூவை டினாமினேட்டர் எடுத்து ஆட் பண்ணி நியூமரேட்டரில் போடுறேன். இங்கே என்ன பண்ணுறேனோ அதே அந்த சைடும் பண்ணுறேன். இது வந்து காம்பனண்டோ. டிவைடண்டோங்கிறது டினாமினேட்டரில் சப்ராக்ட் பண்ணுறேன் ஃப்ரம் த நியூமரேட்டர். சப்ராக்ட் பண்ணும்போது இது வரும். இது டிவைடண்டோ. ஸோ காம்பனண்டோ டிவைடண்டோங்கிறது இதுதான். இது என்ன அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போது ஒரு லெட்ஸ் டேக் 9/3 நம்மளுக்கு தெரியும். 12/4 இது ரெண்டுமே வேல்யூ 3 தான். இதுவும் 3 தான், இதுவும் 3 தான். நான் இந்த காம்பவுண்ட் டிவைடண்ட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்ளை பண்ணால் என்ன வரும், மேலே 9 + 3 = 12 வரும். கீழே 9 - 3 வந்து 6 வரும். அதேமாதிரி மேலே ஆட் பண்ணிங்கன்னா 16 வரும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். இங்கே பாருங்கள், இதுவும் சேம் ரேஷியோ வந்துருக்கும்.
இது சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் டிவைடர். காம்பவுண்ட் டிவைடர் என்னென்னா ஒரு ரேஷியோ எடுத்துக்கிட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணி டினாமினேட்டரில் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சால் தான் இந்த கொஷின் போட முடியும் ஈஸியாக. இது எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொன்னேன்னா, இந்த லாஜிக் எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த நியூமரேட்டர்லேயே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ப்ளஸ் அண்ட் மைனஸில் மட்டும் டிஃபராக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் போடும்போது வந்து மைண்டில் 2 ஸ்டெப் போடுங்க, பேப்பரில் 2 ஸ்டெப் போடுங்க. சரியா? எல்லா ஸ்டெப்பும் பேப்பரில் கொண்டாடாதீங்க, அப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, டைம் இருக்காது. ஓகே, எல்லாத்தையும் எழுதி தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இது எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், இது ஒரு விஷயமே கிடையாது. இது மட்டும் பார்ப்போம். இது என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் எடுத்து அப்படியே நியூமரேட்டரில் ஆட் பண்ணுறேன். இது வந்து வேரியபிளாக இருக்க வேண்டாம், இது இப்படியே தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ஏ, இது பி, இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, எக்ஸு பை 1. ரைட் ஹேண்ட் சைடு ஏ ப்ளஸ் பி அப்பான் ஏ மைனஸ் பி. ஓகே, இப்போ இதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 1 அப்பான் எக்ஸ் மைனஸ் 1. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், இதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணால் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும், ஏ ப்ளஸ் ஏ வந்து 2ஏல வந்து நிற்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து செப்பரேட் பண்ணால் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடும், மைனஸ் பி ப்ளஸ் பி ஆகும். ஸோ அது வந்து 2b. ஸோ யூ எண்ட் அப் வித் வாட், ஏ அப்பான் பி. இப்படி வந்திருப்பீங்க. சரி, ஏ அப்பான் பி, ஏங்கிறது என்ன பார்த்துருக்கோம், பி ப்ளஸ் 2p ப்ளஸ் 3 கியூப் ரூட். அடுத்தது 2p மைனஸ் 3 கியூப் ரூட். ஸோ இப்போ இது கியூப் ரூட் இருக்குது, கியூப் ரூட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், 2 பக்கம் கியூப் பண்ணுறேன், 2 பக்கமும் கியூப் பண்ணுறேன். கியூப் பண்ண என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப். எனக்கு என்ன வரும், 2p ப்ளஸ் 3 அப்பான் 2p மைனஸ் 3. ஓகே, இப்போது இது வந்துடுச்சு. இப்போ இது கண்டுபிடிக்கவே வேண்டாம், கண்டுபிடிக்காமலே இருக்கட்டும். இதை முதல்ல இந்த ஈக்குவேஷனை இப்போ ஒரு காம்பவுண்ட் டிவைடரை அப்ளை பண்ணி பாருங்கள். இதை எடுத்து ஆட் பண்ணுங்கள் மேலே, இதை எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்க கீழே. ஃபைன். மேலே இதை எடுத்து ஆட் பண்ண என்ன வரும், சப்ராக்ட் பண்ண என்ன வருங்க, சின்னதாக லிஸ்ட் போடுறேன், அதில் அப்படியே பார்த்துக்குங்க. இது அப்படியே நான் இங்கே இடத்துல போடுறேன், போடுற விஷயத்தை வந்து ஜஸ்ட் அங்கே ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். a plus b whole cube equal to a cube plus b cube minus 3a squared b plus 3ab squared. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். Similarly, a minus b whole cube equal to a cube minus b cube minus 3a squared b plus 3ab squared. இதுவும் தெரியும். இந்த 2 ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். திஸ் ப்ளஸ் பண்ண என்ன வரும், நான் ஜஸ்ட் ப்ளஸ் மட்டும் போட்டுறேன். இங்கே என்ன வரும், மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், இந்த போர்ஷன் கேன்சல் ஆகிடும். யூ லெஃப்ட் வித் திஸ் அண்ட் திஸ். ஏ கியூப் வந்து 2a கியூப்னு வந்திருக்கும் ப்ளஸ் 6ab ஸ்கொயர்னு வரும். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ, 2a காமன். அப்போ a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 3b ஸ்கொயர். இது மைண்டில் டெம்ப்ளேட் நம்பராக ஞாபகம் வச்சுங்க. 2a வெளியே எடுத்து வச்சிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 3b ஸ்கொயர் வந்து ப்ளஸ் பண்ண வரும். மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும், திஸ் மைனஸ் திஸ் கேன்சல் ஆகிடும். இது இங்கே வந்து 2b கியூப் ப்ளஸ் 6a ஸ்கொயர் பின்னு வரும். இங்கே பியை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா
2b வெளியே எடுத்திங்கன்னா 2b b ஸ்கொயர் ப்ளஸ் 3a ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இது ப்ளஸ் இதெல்லாம் மைண்டில் டெம்ப்ளேட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே போயிட்டு இதெல்லாம் டெரிவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் போடும்போதே இந்த மாதிரி விஷயம் வரும்னு தெரியணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், a + b ஹோல் கியூபையும் a - ஹோல் கியூபையும் ஆட் பண்ணால் ஐம் கெட்டிங் 2a டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் + 3b ஸ்கொயர். சிமிலர்லி இஃப் சப்ராக்ட் இட் யூ வில் கெட் 2b இன்டூ b ஸ்கொயர் + 3a ஸ்கொயர். இவ்வளோ தான் வருது. இப்போ இது அப்ளை பண்ண போகிறேன் காம்பனண்டோ டிவைடண்டோ. இதை எடுத்து இங்கே மேலே ஆட் பண்ண திஸ் + திஸ் ஆட் பண்ணால் ஐம் கெட்டிங் திஸ். இங்கே a பதிலாக x, bக்கு பதிலாக 1. ஸோ இங்கே என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் x, 2 டைம்ஸ் ஆஃப் x இன்டூ x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ 1 ஸ்கொயர் வந்துடுச்சு. டினாமினேட்டரில் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் 1 இன்டூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு, இதை எடுத்து ஆட் பண்ணால் 4pன்னு வந்திருக்கும். இது வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6pன்னு வரும். இப்போ இந்த 2 கேன்சல், எக்ஸ் அப்படியே வச்சுருப்பீங்க. இங்கே இது கேன்சல், சரி 6 மட்டும் வந்திருக்கும். இதை எடுத்து ஆட் பண்ணால் -3 + 3 கேன்சல் ஆகிடும், 4p வந்திருக்கும். இதை கீழே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 மட்டும் தான் வந்துடும். இப்போ 2 கேன்சல், இங்கே 2 கேன்சல். இப்போ பாருங்கள், கொஷின் வந்து என்னென்னா x ஸ்கொயர் + 3 மேலே வந்து 3x² + 1, அதாவது x² + 3 நீ டினாமினேட்டில் இருக்குது. அப்போ இது உல்ட்டாக வருது. இது மேலே எடுத்துகிட்டு போங்க, இது இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ விஷயம் என்ன வரும்னா, நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன் இதிலேருந்து ரிவர்ஸில் வரணும். அது அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள். ஸோ 2 கேன்சல், இதெல்லாம் கேன்சல். இங்கே 2p/3 மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட் x மட்டும் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸில் வரீங்க. இது இங்கே மேலே போகுது, இது கீழே வருதுன்னா இங்கே வந்து என்ன ஆகும், 3x அப்பான் இங்கே இது இந்த 6ங்கிறது இது கேன்சல் ஆகி 3, இது 2, இந்த 3 இங்கே வந்துடும். 3x அப்பான் p, 2p. இது எதுன்னா 1 + 3x அப்பான் 1 + 3x அப்பான் x² + 3 இதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். So answer 1 + 3x. So answer 3x/2p. 3x/2p. Okay. ஸோ இப்படி இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் போட போகிறீங்க, ஃபைன். பட் இதில் சின்ன ஒரு கொஷினில் மிஸ்டேக் ஒன்று இருக்குது. என்ன மிஸ்டேக்குன்னா, கொஷின் வந்து 3x² + 1 கிடையாது, 3x மட்டும்தான். ஸோ 3x + 1 x² + 3. ஸோ ஐடியா பிஹைண்ட் இட்டு இவ்வளோ யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இந்த a + b ஹோல் கியூபையும் a - b ஹோல் கியூபையும் ஆட் பண்ணால் என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும். அஃப்கோர்ஸ் சீம்ஸ் டு பி பெரிய சம் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு, இல்லைன்னா சொல்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிட்டே இருங்க. ஸ்டெப்ஸ்லாம் இப்படி இந்த இடத்துல நான் இப்படி போட்டேன்ல, இந்த நீங்கள் போடும்போது இந்த ஸ்டெப்பில் வந்துருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப்பே இந்த ஸ்டெப்பில் தான் வரணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பே. அதுக்கப்புறம் மேலே இங்கேயே ஆட் பண்ணுறது இதெல்லாம் வந்து. ஸோ இங்கே எக்ஸ் வந்துடும். ஸோ இந்த லாஜிக் தான். இந்த லாஜிக்கில் நீங்கள் இந்த கொஷினை இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணுங்கள். கொஷின் வந்து எரர் தான். அந்த நம்பர் வந்து அந்த இடம் வந்து 3x + 1 தான். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேட்சாக வரும். ஸோ ஐடியா பிகைன் என்னென்னா, இந்த விஷயம் வந்து யூஸ் பண்ணுறீங்களா, இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுறீங்களா மாதிரி தான் கொஷின் ஃப்ரேம் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று சிம்பிளாக கேட்க மாட்டாங்க. இந்த இடம் வந்து எப்பயுமே எதையோ ஒன்று கேட்க மாட்டாங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த
a + b ஹோல் கியூபையும் a - b ஹோல் கியூபையும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்கும். சப்ராக்ட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் நியூமரேட்டர்லேயும். ஸோ இது இந்த நம்பர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வர ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி கொஷின்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நான் திரும்ப சொல்கிறேன், கஷ்டமான கொஷின் நிறைய பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சின்னதாக தான் தெரியும், பெரிய விஷயமா தெரியாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 3x + 2p. இது ஒரு 4-5 டைம் இதே சம போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் தான் வரும், கண்டிப்பாக வரும். பட் மிஸ்டேக் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும். சரியா? நிறையா கமிட்டிங் மிஸ்டேக் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். ஸோ நான் இந்த கொஷனுக்கு போட்டு பார்த்துட்டே இருக்கேன், 2-3 கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 1/this ஈக்குவல் டு ப்ளஸ் திஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்பலாம் மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. அல்ஜிப்ரா நான் வந்து ஈஸின்னு சொன்னதுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின் வரதுனால தான். அல்ஜிப்ராவில் டைட்டில் 10 கொஷின் வருது, 12 கொஷின் வருது அப்படின்னா ஒரு 4-5 கொஷின் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி என்ன வருதுன்னா ஒன்லி வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். வேரியபிள் மட்டும் இருந்துச்சுன்னா இது உங்களோட ஏரியா பூந்து விளையாடலாம். என்ன பண்ணலாம்னா நீங்களே ஒரு வேல்யூ ஃபிட் பண்ணிவிட்டு அந்த சம்மன் டீல் பண்ணலாம். எப்படி? நான் என்ன பண்ணுறேன், ஏ இருக்குது, பி இருக்குது, கியூ இருக்குது, மொத்தம் 3 வேரியபிள் இருக்குது. ஈக்குவேஷனும் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ஈக்குவேஷனே கிடையாமல் இருக்க இடத்துல நானே ஒரு வேல்யூ ஃபிட் பண்ணலாம். ஓகே, எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ அத்தனை வேரியபிள் இருந்தால் அது ஒன்றுமே பண்ணக்கூடாது. 3 ஈக்குவேஷன் இருக்குது, 3 வேரியபிள் தான் இருக்குன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. 2 ஈக்குவேஷன் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது, அல்லது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் கம்மி, வேரியபிள் அதிகமாக இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேல்யூ அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு போகலாம். அந்த அப்ளை பண்ணுறதுல தான் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸில் வந்துடும். இங்கே என்ன பண்ணுறேன்னா P and Q இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணல, இதை எடுத்து எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் Pக்கு பதிலாக Qன்னு போடுறேன். ரீப்ளேஸ் P as Q. P as Q அப்படின்னா நம்ம P - Qன்னு வரும். P - P எவ்வளோ வரும்? 0 ஆகிடும். A/0 எனிதிங் பவர் 0 இஸ் 1. அப்போ A/0 வந்து 1. இப்போ இது 1, இது 1, 1 + 1 1/2. சிம்பிள். சிமிலர்லி இங்கே வாங்க, Pக்கு பதிலாக Qன்னு போட்டிருக்கேன். P - Q that is 0 again. A/0 is 1, 1 + 1 is 1/2. So answer வந்து 1. 1/2 + 1/2 is 1. ஓகே, இந்த Pக்கு பதில் 0 போட்டால் இங்கே 0 வந்திருக்கும், இங்கே 0 வந்துடும், இங்கே 0 இருக்கும். ஆன்சர் வந்து 1 தான் வரும். சரி, இது ஏன் Q போட்டிங்க அப்படின்னா வேறு எந்த வேணாலும் போட்டுக்கங்க, நம்பர்ஸ் கூட போடலாம். P = 4, Q = 3, P = 7, Q = 4, எது வேணாலும் போடுங்க. ஃபைனல் ஆன்சர் 1 தான் வர முடியும். ஸோ எது வேணாலும் போடலாங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டே எப்போ கொடுக்கும்? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் அன்னோன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருக்கலாம். மோர் எக்ஸாம்பிள் பார்க்க தான் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். பட் இந்த கொஷனில் P ரீப்ளேசஸ் Q மட்டும் போட்டிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், if a³ - b³ - c³ = 0, then what is the value of this is? சரி, இப்போ நான் இந்த கொஷினை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போடலாம். பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் பார்த்தோம். 1/a + 1/1 + a/p - q. அங்கே என்ன சொன்னேன்னா ஈக்குவேஷன் கம்மியாக இருக்குது, வேரியபிள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு வேல்யூ போட்டுக்கலாம்னு சொன்னேன். அந்த லாஜிக் இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி ஃபார்முலா போடுறேன்னு பார்ப்போம். அந்த லாஜிக்கில் என்ன சொன்னேன்னா உங்கள் இஷ்டத்துக்கு வேல்யூ போடலாம் அப்படின்னு. நான் இஷ்டத்துக்கு வேல்யூ போடுறேன், ஒன்றுமே வேண்டாம். லெட்ஸ் C = 0. ஐ எம் புட்டிங் C = 0. ஏன்னா ஒரு இந்த இடம் 0 ஆகிடும். a³ - b³ = 0ன்னு வரும். அப்போ a³ = b³ which implies that a = b. ஓகே, இந்த இது அப்படியே நான் எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக b போடலாம். b⁴ b - b⁴ 0 ஆகிடும். இது ஆல்ரெடி 0, இது 0. ஸோ ஆன்சர் 0. ஃபிட் பண்ணிவிட்டு வாங்க. ஏன் C = 0 போட்டால் எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, ஆனால் 3 வேரியபிள் இருக்குது. நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் போடலாம். ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. ஒன்று மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க, அதை வச்சுட்டு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஏன் சார் C = 0 போட்டிங்க? வேறு ஏதாவது நம்பர், எந்த நம்பர் வேணாலும் போடுங்க. C = 1, B = 1, A = எவ்வளோ வரும்? அப்படி போட்டாலும் வில் கெட் த சேம் ஆன்சர். லெட்ஸ் டேக் C = 1, B = 1.
என்ன வரும்? c equal to 1, b equal to 1, 1 cube is 1, 1 cube is 1, a cube equal to 2. ஓகே, a cube 2 அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 2 power 9. சாரி, a cube is 2, இது வந்து பவர் 3 போட்டிங்கன்னா 2 power 3 is 8. 8 மைனஸ் b தான் 1, 1, 1, இது மைனஸ் 3 into 2 into 1 into 1. இப்போ 0 தான் வரும் பாருங்க. 3 into 2 6, 6 into 1 into 1 6, 6 minus 1 minus 1. ஸோ minus 8 இது, 8 minus 8 is 0. ஸோ ஐடியா பிஹைண்ட் இட், எங்கெங்கெல்லாம் அதை அப்ளை பண்ணலாம், நீங்கள் இஷ்டத்துக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாங்கிற கான்ஃபிடென்ட் எப்போ வரும்? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கம்மியாக இருக்கணும், நம்பர் ஆஃப் அன்னோன் அதிகமாக இருக்கணும். ஈக்குவேஷன் வந்து ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது, அன்னோன் மட்டும் 3 இருக்குது, அதனால் இதை அப்ளை பண்ணேன். ஓகே, பட் அதர்வைஸ் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இது ஒரு லென்த்தி ஃபார்முலா. இன்ஃபேக்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வராத எஸ்எஸ்சி எந்த கொஸ்டினுமே கிடையாது. டயர் 1 ஆகட்டும், டயர் 2 இருக்கட்டும், சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எல்லா எக்ஸாம்லையுமே எல்லா பேட்சஸ்லையுமே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். இதுக்குன்னு கேட்ட கொஸ்டின் மட்டும் எடுத்தால் உங்களால் ஒரு 200 கொஸ்டினாவது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வந்த கொஸ்டினே நீங்கள் 200 கொஸ்டினாக கலெக்ட் பண்ணலாம். அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஐடியா வந்துடும் இந்த கொஸ்டின் எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இது யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து ஏ கியூப்னாகவும், இது பி கியூப்னாகவும், சி கியூப் அப்படியே எடுத்து இங்கே ஃபிட் பண்ணாவே வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே மைண்டில் வச்சுட்டு இது ஃபிட் பண்ணால் போதும். பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், a upon 1 by a, sorry, a upon 1 minus a, b upon 1 minus b, c upon 1 minus c. Okay, so then the value of 1 upon 1 minus a, 1 upon 1 minus b, 1 upon 1 minus c. இது கேட்குறாங்க, இது கொடுத்துருக்காங்க. சரி, அகெயின் இது வந்து ஆன்சர் இதெல்லாம் நீங்கள் போட்டு சலிச்சிருக்கணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்மெல்லாம் சலிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பார்ட்டுன்னு இதுக்கு ஆன்சர் 4ன்னு போட்டுடலாம். ஓகே, வித்தவுட் சால்விங். பட் நார்மல் வே எப்படி நான் முன்னாடியே சொன்னது தான், நீங்கள் என்ன ஷார்ட்கட்லாம் லேர்ன் பண்ணுங்கள். ப்ராப்பர் வே தெரியாமல் ஷார்ட்கட் லேர்ன் பண்ணாதீங்க. ப்ராப்பர் வே என்ன அப்படின்னா, இங்கே ஏ இருக்குது, கீழே வந்து 1 minus ஏன்னு இருக்குது. 1 minus a, 1 minus ஏங்கிறது என்ன? நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூக்கு டினாமினேட்டர் வேல்யூ இங்கே எல்லாமே சேமாக தான் இருக்குது. இங்கே டினாமினேட்டர் வேல்யூ எல்லாம் சேமாக தான், நியூமரேட்டர் மற்றும் வேரியபிள் வந்து ஸ்பிட் ஆகிருக்கு. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு டினாமினேட்டருக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எப்படி? a upon 1 minus a, இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சிமிலர்லி இதில் போட்டுடலாம். இது எப்படி எழுதுறேன்னா, ஒரு 1 சப்ராக்ட் பண்ணுறேன், ஒரு 1 ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த போர்ஷன் மட்டும், ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதை எடுத்துக்கிட்டேன்னா என்ன வரும்? இப்போ ஸ்பிட் பண்ணுங்க. 1 upon 1 minus a மைனஸை வெளியில் எடுத்துட்டு 1 minus a மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு 1 minus a இப்படி வச்சுக்கிறேன். -1 + a இருக்குமா, அதில் -1 மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டுனா இப்படி வந்து நிற்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? 1 upon 1 minus a -1. ஸோ இதோட வேல்யூவில் 1 upon 1 minus a -1, ஜஸ்ட் 1 ஆட் பண்ணி 1 செப்பரேட் பண்ணால் திஸ். அதேமாதிரி இந்த வேல்யூ என்ன ஆகும்? 1 upon 1 minus b -1. இதோட வேல்யூ 1 upon 1 minus c -1. இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -1. 3 -1 இருக்குது. 3 -1 -3 வரும். -3 மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. 1 + 4 வந்து 1 + 3 வந்து 4 ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் 1 upon 1 minus a + 1 upon 1 minus b
ப்ளஸ் 1/1 மைனஸ் சி. இதுதான் ரிக்வயர்டு கொஷின். இது இப்போ இந்த கொஷினே பார்க்கக்கூடாது, கொஷின் தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனையே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்துடும் 1 + 3. முன்னே சொன்ன மாதிரி தான் 4. இதெல்லாம் நீங்கள் போட்டு சலிச்சிருக்கணும். இந்த மாதிரி கொஷின்லாம் அங்கே போயிட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஷின்லாம், அதாவது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த கொஷின், ப்ரீவியஸ் கொஷின், கிளாஸில் வீட்டில் போட்ட அந்த சால்வ் பண்ண கொஷின் அப்படியே ஆன்சரில் இருக்கும். அது அப்படியே ஆப்ஷன் சாய்ஸ் கூட மாற்றாமே இருக்கும். எஸ்எஸ்சியோட பியூட்டியாக தான் ஒரு 10 to 15 கொஷினாவது வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்த சம்மாக இருக்கும். அப்படியே ஆப்ஷன் சாய்ஸ் மாறாமல், நம்பர்ஸ் மாறாமல் இருக்கும். நீங்கள் மைண்டில் அப்படியே வச்சுட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். அங்கே போய்ட்டுலாம் உட்காந்து இதை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட அடிச்சு துவைச்ச சம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஷினுக்குலாம் நீங்கள் ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ பட் ப்ராசஸ் இதுதான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் எக்ஸாமில் டக்குன்னு 4 போட்டுருங்க. கொஷினை பார்த்தீங்களா, ரீட் பண்ணுறீங்களா, ஓகே ஆன்சர் 4. அது வந்து 10 செகண்ட் தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 10 to 15 கொஷின் யோசிச்சு பாருங்கள். அந்த கொஷின் அப்படியே ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் அந்த உள்ளே போய் இறங்கி அடிக்க வேண்டியது ஒரு 80 சம்மு தான். மற்ற 20-15 சம்முக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்ட சம்மாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கான்ஃபிடெண்ட்டாக போடணும். இந்த ப்ராப்ளமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அங்கே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக அந்த கொஷின் ஆன்சர்னு போட முடியும். சரியா? ஸோ ஆன்சர் ஃபார் நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. திஸ் த வேல்யூ ஆஃப் திஸ். ஓகே, இந்த மாதிரி கொஷினில் இப்படி கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே எது வேணாலும் இருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்க கொஷினில் இது கொடுத்துட்டு இது கேட்குறாங்க அப்படின்னாவே இது கொஷினை சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வேல்யூ டோன்ட் சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ ஏ ஈக்குவல் டு திஸ், ஏ ஈக்குவல் டு திஸ், டோன்ட் சப்ஸ்டியூட் இட். எப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண உடனே ஆன்சர் வரணும். அப்போ நம்ம மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். உடனே ஆன்சர் வந்தால் மட்டும் தான். அப்போ ஆன்சர் வர இப்போ உடனே ஆன்சர் வராது. ஏ எடுத்து 16 மல்டிபிள் பண்ணி ஏவை ஸ்கொயர் பண்ணி அப்புறம் 16 மல்டிபிள் பண்ணி உடனே ஆன்சர் வராது. அந்த கேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். வில் கெட் இட். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இது 16a². 16a² அண்டர் ரூட்டில் வேறு இருக்குது எல்லாமே. அப்போ 16a² என்ன மைண்டில் வரணும்? 4 times a ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வந்து இது a², இது b². b²ங்கிறது 4. 4b² b வந்து 2. இது a², b². இது வந்து -2ab ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a² -2ab + b² அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்படியே போட்டிங்கன்னா a² - b², a² - 2ab + b² என்ன ஃபார்முலா? a - b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன். a - b ஹோல் ஸ்கொயர் என்ன? (4a - 2) உடைய ஹோல் ஸ்கொயர் தான் இது. 4a - 2 உடைய ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ 4a - 2a-வா 2 - 4a-வா? ரெண்டோடைய ஸ்கொயர்டும் இது வரும். ஓகே, 4a - 2a ஹோல் ஸ்கொயர் ஆஃப் 2 - 4a ஹோல் ஸ்கொயர் ரெண்டோட ஹோல் ஸ்கொயர்டான இது ரெண்டுமே தெரியாது. சரி, இதுக்கு தான் வந்து இந்த வேல்யூ யூஸ் ஆகுது. சரி, இந்த வேல்யூ எப்படி யூஸ் ஆகுதுன்னா இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா எய்தர் 4a - 2 ஆர் 2a 2 - 4a. இதில் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். எய்தர் திஸ் ஆர் திஸ். எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போது ஒன்றும் இல்லை, a² = 16, a = என்ன? +or - இது நம்மளுக்கு தெரியும். இதே b = √16. b-யோட வேல்யூ என்னென்னா you should not put +or - மட்டும்தான் போடணும். ஆல்வேஸ் யூ ஷுட் யூஸ் பாசிட்டிவ் வேல்யூ. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள். இங்கே a வேல்யூ வந்து 2 இருக்குது, இங்கே b வேல்யூ ஒன்று தான் போடணும். எப்போல்லாம் அண்டர் ரூட்டில் இருக்கோ வில் கெட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. வெளியில் இருக்க வேல்யூ +or - இருக்கலாம். ஸோ இங்கே வெரி சிம்பிள் லாஜிக். இங்கே பாருங்கள், இங்கே பவர் என்ன இருக்குது? 2. பவர் 2 இருந்ததுன்னா யூ வில் ஹேவிங் 2 வேல்யூஸ். 3 இருந்தால் 3 வேல்யூஸ் இருக்கும். எத்தனை வேல்யூ இருக்கோ எத்தனை பவர் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் இருக்கும். ஓகே, பட் இங்கே பவர் ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒரு வேல்யூ தான் இருக்குன்னா ஒரு வேல்யூ தான் நீங்கள் வரும். அந்த ஒரு வேல்யூ எந்த வேல்யூ? ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூனா ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, இங்கே எப்பப்பெல்லாம் ரூட் எடுக்கணுமோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும்.
அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் வேல்யூ வருமா, இதில் பாசிட்டிவ் வேல்யூ வருமான்னு பாருங்கள். இப்போ ஏ வந்து நான் இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, 4 டைம்ஸ் ஆஃப் திஸ் எவ்வளோ எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 0.92 வரும், 0.91 கூட வராது. அப்போ லெட் இட் பி 1 மைனஸ் 2நாவே மைனஸில் வந்துடும். இஃப் யூ ஆர் சூஸிங் திஸ் ஒன் வில் கெட் மைனஸ் வேல்யூ. இந்த ரூட் எடுத்ததுக்கப்புறம் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் இது இப்படி போட்டிங்க அப்படின்னா வில் கெட் மைனஸ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது அக்கார்டிங் டு திஸ் லாஜிக். ஸோ யூ ஷுட் கெட் பாசிட்டிவ் வேல்யூ. உல்ட்டா போட்டிங்க அப்படின்னா இதுதான் வரும். ஸோ 2 மைனஸ் 4a வந்தீங்கன்னா 2 மைனஸ் 0.9 சம்திங் எது வேணால் இருந்துட்டு போகுது. பட் பாசிட்டிவாக நெகட்டிவாக மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அண்டர் ரூட் எடுக்கும்போது எப்பயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக் என்ன அப்படின்னா யூ மஸ்ட் கெட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ இந்த லாஜிக்கில் வருதா இதில் வருதான்னு பாருங்கள். ஆன்சர் 2 மைனஸ் 4a. ஓகே, இப்போ அப்படியே படுத்து போட வேண்டியதான். 2 மைனஸ் 4a இது அண்டர் ரூட்டோட வேல்யூ ப்ளஸ் 5a கொடுத்துருக்காங்க. இதெண்டே ஆட் பண்ணால் 2 ப்ளஸ் a. இப்போ ஆட் பண்ணுங்கள். இப்போ வேல்யூ ஆஃப் ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேல்யூ ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்கான் 2309. ஸோ 2 ப்ளஸ் திஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா அண்டர் ரூட்டில் இருக்கும்போது பாசிட்டிவ் வேல்யூ அதுதான் தெரிஞ்சு வச்சுக்க வேணும். இது பார்த்துக்குங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ அதுதான் இந்த ஒரு இந்த கொஷினை பொறுத்த 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா இந்த ரூட் வேல்யூ சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ரூட் வேல்யூ சால்வ் பண்ணும்போது யூ மஸ்ட் கெட் பாசிட்டிவ் வேல்யூ. அந்த 2 விஷயமும் ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஷின்லாம் ஈஸியாக போட்டுருலாம்.